எதெல்லாம் தகுதியாக இராதுன்னா வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:12. பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? எதை வேணா உங்களால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? உங்களை யார் தடை பண்ண போகிறது? நம்ம ஊரை தாண்டிட்டா நம்மளை யாருன்னா கேட்க முடியும்? நம்ம ஊரை தானே நம்மளுக்கு யாருன்னா எதுனா தெரியுமா? நம்மளை யாருக்குமே தெரியாது. நீங்கள் என்ன தப்பு வேணா பண்ணலாம், எதை வேணா பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு தகுதி இல்லை. மறுபடியும் அதை வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்கள, இந்த உலகத்தில் ஒன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அடிமையாகக்கூடாதுங்க. எந்த பழக்கத்துக்கும் அடிமையாகக்கூடாது, எந்த மனிதருக்கும் நீங்கள் அடிமையாகக்கூடாது. அடிமை சிக்கிட்டாண்டா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தர்கிட்ட போய் ரொம்ப அவ்வளோலாம் க்ளோஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. புரியுதாங்க? வேலை செய்கிற இடத்துல கூட உங்களை தகுதி உள்ள வேலைகளை வாங்கினா மட்டும்தான் அந்த வேலையை நீங்கள் செய்யணும். உங்களுக்கு தகுதி இல்லாத வேலைகளை வாங்கும் பொழுது, உங்களை கீழ்த்தரமாக நடத்தும் பொழுது, அங்கே எதிர்த்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த வேலையை செய்யறதுக்காக நான் வரலன்னு தைரியமாக சொல்லுங்க. அப்படி மானத்தை இழந்து, நம்ம சுயநலத்தை இழந்து, அப்படி ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் அழைக்கல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் ஒன்றும் என்னை அடிமைப்படுத்தாதபடிக்கு என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கணும். உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அடிமையாகக்கூடாது. டிவிக்கு அடிமையாகக்கூடாது, மொபைலுக்கு அடிமையாகக்கூடாது, ஒரு மனிதனுக்கு அடிமையாகக்கூடாது, வேலைக்கு அடிமையாகக்கூடாது. வேலைதான் ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அல்லவா? வேலையை பிடிங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? வருமானத்தை பிடிங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரை விட உங்களுக்கு எது முக்கியம்? ஆண்டவரோட இந்த உலகத்தில் எது முக்கியம்? உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு என் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறதுனா என் ஆண்டவரோடவே எனக்கு வேறு எதுவும் முக்கியமானது இல்லைங்க. இந்த உலகத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறீங்க பாருங்கள். அந்த தகுதி என்னெல்லாம் கூட நீங்கள் வாழ வச்சுக்கிறீங்களாப்பா, என்னெல்லாம் கூட நீங்கள் ஆசீர்வச்சிருக்கிறீங்களே. நான்லாம் எப்படியோ போய்டுவோன்னு நினச்சாங்க அந்த உலகத்தில் இருக்கிறவங்க. ஆனால் என்னை தகுதிப்படுத்தி நிற்கிறீங்க. எல்லாம் உங்களுடைய கிருபை தான். உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தகுதியாக இராது. அல்லேலூயா. தகுதி இல்லாத இடத்துக்கு போகாதீங்க. ஆமாவா இல்லையா? தகுதியான இடத்துக்கு போங்க, தகுதியானதை பேசுங்க, தகுதியானதை செயல்படுத்துங்க. தகுதி இல்லாததுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு மதிப்பு கிடைக்குமா? தம்பி, உன் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டதாக இருக்குது? 4 பேர் தண்ணி அடிக்கிறவங்க கூட உன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுன்னா அவன் கூட நின்னா அது உனக்கு தகுதியா? 4 பேர் ஊரு கதை பேசுகிறாங்கன்னா அங்கே உட்காந்து நீ பேசிட்டு இருக்குது உனக்கு தகுதியா? சபைக்கு வர உனக்கு அந்த இடத்துல என்ன வேலை? ஊழியத்தில் இருக்கிற உனக்கு என்ன வேலை? அது உனக்கு தகுதியா? உன்னை அடிமைப்படுத்தி விடும், அடிமைப்படுத்திடும். அப்பவும் கூட உன் காயத்துக்கு மருந்து போடுறதுக்கு அவர் தான் வரணும். அவருக்கு உன்னை அரவணைக்கவும் தெரியும், உன்னை உயர்த்தி பார்த்து சந்தோஷப்படவும் தெரியும், காலை உடைச்சி வீட்டில் உட்கார வைக்கவும் தெரியும், ஒற்றை காலுக்கு மருந்து போடுறதுக்கும் அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஓடோ ஓடோ ஓடோன்னு ஓடிட்டு இருக்காதீங்க ஐயா, அம்மா, ஓடிட்டு இருக்காதீங்க. என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தகுதி இல்லாத இடத்திற்கு போய் உக்காராதீங்க, தகுதி இல்லாத இடத்துல போய் பேசாதீங்க, தகுதி இல்லாத மனிதர்களோடு கூட நீங்க பழகாதீங்க. துர்மார்க்கன் தெரியுதுங்க, துர்மார்க்கன் உங்களுக்கு தெரியுது. அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை.
அவனுக்காக பாரப்பட வேண்டியது உங்களுக்கு கடமை. அவன் கூடவே போயிடாதீங்க. அவன் நல்ல இடத்துக்கு போவானா? காலையில் பைக் ஸ்டார்ட் பண்ண நேரம் ஒயின் ஷாப்புக்கு தான் ஏன் போவான்? அவன் கூட உனக்கு என்ன சவகாசம்? உன் தகுதி எதனால் உண்டாயிருக்கிறது? அந்த இடத்துல நிற்கிறது உனக்கு தகுதியா? அதனால சொல்கிறேன், சில கெட்ட இடங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு தகுதி கொடுக்கப்படல. எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உண்டு, எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் யோசிச்சுக்க என்ன தெரியுமா? அந்த இடத்துக்கு போகிறது எனக்கு தகுதி கிடையாது, தகுதி இல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னா உன் குடும்பம் அவமானப்படும், உன் பிள்ளைங்க வாழ்க்கை சீர்கேடும், உன் வாழ்க்கை உன் குடும்பம்லாம் நடுத்தெருவுக்கு வர ஒரு சூழ்நிலை. ஆண்டவருக்கு எல்லாத்தையும் முன்னே கொண்டு வர தெரியும். அதே போல் உன்னை சரி செய்யணுன்னா, உன்னை மாற்றணுன்னா, அதுக்காகவும் கூட எவ்வளோ பெரிய முயற்சி வேணா அவர் எடுப்பாரா? எடுக்க மாட்டாரா? எங்க நான் பெத்த புள்ள என் கண்ணெதிர்க்கா சீரழியத்துக்கு நான் விடுவேனா? சில அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஒழுங்கா வளர்க்கல, நீ ஒழுங்கா வளர்க்கல. ஒழுங்கா வளர்த்துருந்தா உன் பிள்ளைகிட்ட நீ பேசணும்ல. பிள்ளைகிட்ட கேள்வி கேட்க முடியுதா? பிள்ளைகிட்ட பழக முடியுதா? அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியுதா உனக்கு? அவன் சாப்பிட்டானா தெரியுமா? அவன் எங்க தூங்குறான்? நைட்டில் 12 மணிக்கு எங்க எழுந்து போறான்? 11 மணிக்கு எங்க எழுந்து போறான்? பிசாசுங்க தான் பேய் மாதிரி சுத்தின்னு இருக்கும் நைட்டில். கிறிஸ்துவனுக்கு நான் நைட்டில் சுத்தி நிற்கிறது ஊரெல்லாம். நான் சொல்றேன் பாருங்க, தகுதியா இருக்கிற காரியங்கள் உன் பிள்ளைய சின்ன வயசுலேருந்தே நீ நடத்தினா தான் அவன் வளர்ந்த பிறகு உனக்கு செவி கொடுப்பான். ஏனோ தானோன்னு விட்டுட்டு பணம் வேலைன்னு போயிட்டு என் பிள்ளை கெட்டு போச்சு, என் பிள்ளை வரமாட்டுதே, என் பிள்ளை சாப்பிட மாட்டுதே, என் பிள்ளை தூங்க மாட்டுதே, புலம்பு, நல்லா புலம்பு. யார் காரணம் அதுக்கு? யாருங்க காரணம்? அம்மா, யார் காரணம்? நீங்கள் தானே காரணம். காது நல்லா திருவி நங்குன்னு தலையில் கூட்டி உக்காடுறா சண்டே கிளாஸில். என்னடா ஆட்டம்? உக்காடுறா சண்டே கிளாஸில் உக்காடுறான்னு சொல்லணும். நீ ஓடுறா போ, நீ முன்னாடி போயிடு, பின்னாடியே நான் வந்துடுறேன். பாஸ்டர் யாருன்னா ஆள் வச்சு பார்த்துன்னு இருப்பாரு, நீ முன்னாடி ஓடிடு. அப்புறம் அவன் பின்னாடி தான் நீ ஓடணும். சாமி எங்கடா இருக்கிற? சுவிட்ச் ஆஃப். டைம் ஆகும், வண்டி எடுத்துன்னு போய் பார்த்துன்னு வாங்க. எங்கே போய் பார்ப்பீங்க? ஒரு இடத்துக்கு போனால் போய் பார்க்கலாம், அங்கே இருப்பான் அங்கே இருப்பான்னு. அவன் போகிற இடமே உங்களுக்கு தெரியாது. எங்கன்னா விட்டு இப்போ எங்கே தடவின்னு இருக்கிறீங்க? தொலைச்சில இடத்துல தான் தடவுணுங்க. பிள்ளைங்க தவறிட்டாங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய அவமானம் நிந்தை கொண்டு நிறுத்துவாங்க. எங்கே போடுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, யார் கூட பழகுறாங்க, இதெல்லாம் தகுதி இல்லாத இடங்களுக்கு சில பேர் போய் கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இடத்துக்குலாம் உங்கள் கால் போகக்கூடாது, உங்கள் கை அதை செய்யக்கூடாது, உங்கள் கண்கள் அதை பார்க்கக்கூடாது, உன் சிந்தை அதை நினைக்கக்கூடாது. தகுதியாக இராத எந்த காரியத்தை நீ செய்யாத. நீ செஞ்சு நான் கிறிஸ்துவன் இல்லை, நீ தகுதி இல்லாதவன், நீ கம்ப்ளைண்ட் எடுக்காத. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ தகுதி உள்ளவன். தாராளமாக வா, ஆண்டவர் உனக்காக சிந்தின ரத்தத்தையும் திரு சரீரத்தை நீ பெற்றுக்கொள். பவுல் அழகாக சொல்கிறாரு. திரும்ப ஒரு முறை அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அது தகுதி இல்லை. இங்கே அதிகாரம் உண்டு. கடைசியாக சொல்கிறாரு, ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். அடிமை ஆகிட்ட பிறகு ஐயா இப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? நானும் உங்கள் கூட சேர்ந்து தலையில் வச்சுன்னு தான் அழுணுமே. நடந்துச்சுன்னா நான் ஒன்றுமே பண்ணவே முடியாது. நடக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைய சரியாய் நீங்கள் கண்காணிக்க வேண்டியது அவசியம். பெற்றோர்களே, பணத்தை நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம், வருமானத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரும். பிள்ளைகளை தவற விட்டுட்டேன்னா ரொம்ப கஷ்டங்க. நான் அடி வாங்காத பொருளே கிடையாது எங்கள் வீட்டில். அவங்க கையில் என்னென்ன கிடையாது எல்லாத்தையும் அடிச்சிருக்கிறாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. ஏன்டா அந்த வீட்டில் பிறந்தலாம் யோசிச்சிருக்கிறேன். ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, என்னை ஏன் ஆண்டவரை உலகத்தில் படைச்சிங்கன்னெலாம் நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. உண்மையாக சொல்கிறேன், அப்படி என்னை அவங்க அடிக்கலை, உதைக்கலை, என்னை கண்காணிக்கலை. வாரத்தில் 2 நாள் என் பேக்கை எங்கள் அம்மா செக் பண்ணுவாங்க, என் புக்கை செக் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு படிக்க தெரியாதுங்க, ஆனால் எல்லா டேஷில் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன்னு பார்ப்பாங்க. என்ன இதெல்லாம் ஏதா மூட்டுக்கிறேன், இன்னும் நட்டலம்மா,
இன்னும் நடத்தலையா? 6 மாதம் ஆயிடுச்சு. இது 2வது பாடம் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நல்லா படிக்க தெரியும் நான் நினச்சின்னுக்கிறேன். பெருசான பிறகு தான் தெரியுது, அடடே நம்ம சின்ன வயசில் ரொம்ப பயந்து அம்மாவுக்கு ஏமாந்துட்டு இருக்கிறோம். அம்மாவுக்கு படிக்க தெரியலையடா. தெரியும், ஓரளவுக்கு எழுத்து கூட்டி படிப்பாங்க, ஓரளவுக்கு படிக்கிறாங்க, 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிறாங்க அப்போது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, என் பேக் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, என் புக்கு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, என் பேக்கெட்டில் கை விட்டு எதனா வச்சுன்னுக்கிறனா பார்ப்பாங்க. நீ நல்ல பிள்ளை தான் சாமி, எவனா எதனா போட்டு போயிட்டான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்வாங்க. கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க, கூடவே வச்சுட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு போனால் கூட கஷ்டங்க. நிறைய நெல்லாம் அவங்க அம்மா ஃப்ரீயாக உட்கார வச்சுக்கிறாங்களா, பக்கத்துலேயே உட்கார வச்சுன்னு கொட்டின்னு கெடுப்பாங்க, தொட்டி பூச்சி நிமிட்டுவாங்க. வெளியே அவனா நான் ஃப்ரீயாக ஏஞ்சி வெளியெல்லாம் ஓடுறான். என்னை பக்கத்தில் உட்கார வச்சுக்கினேன் பிரசங்கம் கேட்டுன்னு இருப்பேன். காது கிட்ட போய் அம்மா ஸ்பீட்டர்னுமா சர்ச்சில் வந்து உட்கார்ற அமைதியா அடக்கிக்கும். அவமானமாக இருக்கேங்க. கேர்ள்ஸ் எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க, பாய்ஸ்லாம் நான் மட்டும் அம்மா பக்கத்தில் உட்காந்து இருப்பேன். எனக்கு தெரியும் இது விட்டா என் தங்கச்சி எல்லாம் தனியாக எங்கன்னா உட்காந்து இருக்கும், என் தம்பி எங்கன்னா உட்காந்து இருப்பாங்க, அவங்கெல்லாம் விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியுது இதுங்கெல்லாம் அடங்கிடும். இது ஒன்று தான் அடங்காது. இது மட்டும் நம்ம என்ன பண்ணோம், கண்காணிப்பிலே வைக்கிறேன். பக்கத்துலேயே உட்காந்து பாத்ரூம் போனால் கூட எப்படா சர்ச்சு முடியும்னு ஆமேன்னு சொல்லிட்டு கூட அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனோமே. எத்தனையோ முறை அவங்களுக்கு டெமிக் கொடுத்துருக்குறேன் நான். அவங்களே ஏமாற்றிட்டு ஊராக கபடி விளையாடுறதுக்கெலாம் போயிருக்கிறேன். காலை உடச்சிக்கின்னு இங்கே எனக்கு ஒரு பெரிய வெட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியாது அந்த வெட்டு. ஒரு வெட்டு கபடி. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ போகாதடான்னு சொன்னாங்க. போகாதடா வேணாம். போன வாரம் தான் ஒருத்தனுக்கு நெஞ்சில் குத்தி அது ரத்தம் கட்டி அவனுக்கு சிகிச்சைலாம் பண்ணாங்க. அதெல்லாம் வேணாம், எவனா குத்திடுவான், காலை உடச்சிடுவான்னு. வெறி கபடி விளாட்ணும். நான் நம்மளை வாலிப பையன் ஆகிட்டோமே. அப்போ நீங்கள் பார்க்கணும், அப்படி நின்று வச்சுங்க, ஒருத்தன் வரமாட்டான் என்கிட்ட, அவன் பிடிச்சிருவான்டான். அவன் கரெக்டாக பிடிப்பேன். அது ஜோடிகள் அடிப்பாங்க பாருங்க, இப்படி பிடிச்சினா எவனும் கீழே என்னன்றது யாரும் தப்பவே முடியாது. ஒரே பிடிச்சினா எவனும் போக முடியாது. நான் போனால் எனக்கு என்ன தெரியுமாங்க, கபடியில் எனக்கு பட்ட பேர் துள்ளிமான். என் பேர் துள்ளிமான் வந்துட்டான்டான்னுவாங்க. எங்கள் அப்பா அம்மா யாபேத் பெனன்னு வச்சாங்க. கபடியில் இடத்துல துள்ளிமான், அவனை பிடிக்க முடியாது. ஏன்னா மான் மாதிரி துள்ளுவான், அவனுக்கு தொடவே முடியாதுங்க. எத்தனை பேர் அவ்வளோ பேர் அப்படின்னு வந்துடுவேன் நான். பசங்க ரெடியாக காத்துன்னு இருப்பாங்க, வாடான்னு கூட. எங்கள் அம்மா ப்ரேயர் சர்ச்சி அம்மா ஐயா வர சொன்னேன். எத்தனையோ முறை ஐயா வர சொன்னேன், ஐயா பேரை ஏமாற்றிட்டு நான் போய்க்கிறேன். ஐயா வர சொன்னாருமான்ட்டு போவேன், கபடிக்கு போயிடுவேன். எங்கள் அம்மா ஒரு நாள் சுதாச்சிக்கின்னு பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா யாபித்து வந்துக்கிறானான்னு கேட்டுக்கிறாங்க. ஐயா வரலையேம்மா அப்படி. ஐயா வரலையா? காலையிலே வந்தானே ஐயா. அப்படியா, வரலையே அப்படின்ட்டார் ஐயா. முடிஞ்சிச்சு கதை. சாயந்தரம் போகிறேன், எங்கப்பா போயிட்டு வந்த? ஐயா கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்மா, ஊழியத்துக்கு. எவ்வளோ தொழுவு ஐயா கூட போயிட்டு சந்தோஷமா. சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டோம்மா. நல்லா பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்ன வாங்கி கொடுத்தாரு? அம்மா ஐயா பீப் பிரியாணி வாங்கி கொடுத்தாருமா. எப்போவுமே பீப் பிரியாணி வாங்கி, ரொம்ப சந்தோஷம்ப்பா, பரவாயில்லப்பா. ஐயா கூட ஊழியத்தில் இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அங்கங்கே பிள்ளைங்க எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா ஊழியத்துக்கு போயிட்டு வந்துக்கிறேன்னு பேசினே தக்க காய் வச்சுட்டுக்கிறாங்க கம்பியை. பொய்யா சொல்கிறேன்னு இழுத்தாங்க பாருங்க. இப்போ கூட என் கையில் அந்த காயம் இருக்குதுங்க, நெருப்பு வச்சுது. பொய் எங்கடா கற்றுக்கிட்ட? பொய் எங்கே? ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ அறிவான்னு அப்போ தான் எனக்கு தோணுது. சொல்கிறேங்க, பிள்ளைகள் மீது கவனமாக இருங்க. எனக்கு அப்போ கொடுமையாக இருந்துச்சு, ஆனால் நான் இப்போ சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை சரியாக தான் வளர்த்துருக்குறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, உடச்சிருக்கிறாங்க. அவர் கணக்கில் உப்பில் முட்டி போட்டுன்னு இருப்பேன். ஒருத்தர் கூட போகிற வரவெல்லாம் பரிதாபப்படுவேன். எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்து பரிதாபமே பட மாட்டாங்க. அவங்க பரிதாபப்படாமல் இருந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க பரிதாபப்பட்டிருந்தாங்கன்னா என் வாழ்க்கை பரிதாபமாக எடுத்துகிட்ருக்கோம். ஆமாவா இல்லையா? சந்தோஷமாக ஏற்றுங்க. உங்கள் பிள்ளைங்களை அடிங்க, உதைங்க, அவங்கள என்றைக்கோ ஒரு நாள் அவன் நல்ல இடத்துல நிற்கும் போது, இன்றைக்கி நான் சொல்லலை, உன் பிள்ளை ஒரு நாளைக்கு சொல்லுவான், எங்கள் அம்மா அடித்தது எனக்கு நல்லது, எங்கள் அம்மா என்னை உதைச்சது நல்லது, என்னை சண்டே கிளாஸில் உட்கார வச்சது நல்லது. காத்திருக்கட்டும். 2வது ஒரு தகுதியாக இராது. அது என்னன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றுக்கும் அதை ஆளுவதற்கும் அதிகாரம் செலுத்துக்கு எனக்கு உரிமை உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய உனக்கு தகுதி உண்டு. ஆனால் பக்தி விருத்திக்கு ஏதுவா நீங்க பண்றீங்களான்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா தம்பி. பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசணும். உக்காந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஊரு கதை பேசுறோமா? சபைக்குள்ள உக்காந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? பக்தி விருத்தி உண்டாகும்படியான காரியங்களை சிந்திக்கணும். பக்தி விருத்தி உண்டாகும் காரியங்களை செயல்படுத்தணும். அதுதான் உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதான் உங்களை தகுதிப்படுத்தி நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. பக்தி விருத்தி. எதுக்காக திங்கக்கிழமை யூத் பாய்ஸ் ஜோம் பண்ண சொல்றேன்? பக்தி விருத்தி அடையணும். எதுக்கு செவ்வாய்க்கிழமை யூத் கேர்ள்ஸ் ஜோம் பண்ண சொல்றேன்? பக்தி விருத்தி அடையணும். எதுக்கு குடும்ப ஜெபம்? குடும்ப பக்தி விருத்தி அடையணும். எதுக்கு பெண்கள் ஐக்கிய ஜெபம்? பெண்கள் ஐக்கியம் பக்தி விருத்தி அடையணும். சுனேனால் மாதிரி ஆகணும், லீதியால் மாதிரி ஆகணும், கொர்நேலி குடும்பத்தை போல மாறணும், யோபு போல எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடிய தன்மை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தானே சபையில் ஆராதனை நடக்குது. பக்தி விருத்தி உண்டாகிற காரியங்களை தான் நீங்கள் செய்யணுங்க. ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்குதான் நீங்கள் யோசிக்கணும். இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்னு யோசிக்காம நீங்கள் நிறைய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாமல், அது ஆண்டவர் விட்டு உங்களை பிரிக்குமா பிரிக்காதன்னு தெரியாமல், பக்தி விருத்திக்கு ஏதுவானதை செய்யாமல் பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்தி விருத்தி உண்டாகும்படி 4 பேர் கூடி சேர்ந்து ஆராதனை பண்ணுங்க. சபை அசைக்கப்படும், நெமிலி அசைக்கப்படும். அல்லேலூயா. பக்தி விருத்தி உண்டாகும்படி யூத் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பாஸ்டிங் பிளேட் போட்டு ஜெபம் பண்ணலாம். வாங்க, கூப்பிடுங்க. பக்தி விருத்தி அதுதான். 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். வாங்க, அதிகாலையில் நம்ம தினமும் ஜெபம் பண்ணலாம். வாங்க, பக்தி விருத்தி உண்டாகும். 4 பேர் கூடி இந்த மூலையில் உக்காந்துக்கிறது, மரத்தடியில் நிற்கிறது, அப்படி போகிறது இப்படி போகிறது. நல்ல வேலை நம்ம பிள்ளைங்க யாரும் அப்படி இல்லை. இருந்தவங்களெல்லாம் கூட கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துட்டார். பாக்கி இருக்கிறவங்கள என்ன பண்ணுவார்? கொண்டு வந்து சேர்த்துருவார். உங்களுடைய ஜபம் பக்தி விருத்தி. அல்லேலூயா. பக்தி விருத்திக்கு ஏதுவானதை நீங்கள் செய்ய முற்படுங்க. பக்தி விருத்தி, நீங்கள் பக்தியும் இல்லை விருத்தியும் இல்லை. பக்தி இருந்தால் தானே விருத்தி இருக்கும். பக்தி விருத்தினா தெரியுமா? ஆவியில் வளர்கிற ஒரு முதிர்ச்சியான வளர்ச்சி. எனக்கு பக்தி இருந்தால் தானே விருத்தி இருக்கும். கடவுள் மேலேயும் பக்தி இல்லை, மனுஷன் மேலேயும் பக்தி இல்லை. எனக்கு என்ன பக்தி இருக்குது? எனக்கு என்ன பயம் இருக்குது? எனக்கு நான் பாஸ்டர்னா பயமா? நான் சர்ச்சுன்னா பயமா? நான் பிரசங்கன்னா பயமா? எனக்கெல்லாம் பயம் கிடையாது. ஒரு நாள் நடிகன்னு உக்காருவேன், வேற வழியே கிடையாது. ஒதிர்னு வரும். ஐயோ ஐயா, கடவுள் கொண்டு வந்து நிறுத்துவார். அவ்வளோதான். பக்தி விருத்தி. ஆண்டவர் மீது உங்களுக்கு அப்படிப்பட்ட வைராக்கி இருக்கணுங்க. ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் பெருமை பாராட்டிட்டு எங்கெங்கேயோ போய் கொண்டு எங்கெங்கேயோ நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்களை எங்கேயாவது வர சொல்கிற 10 கிலோமீட்டர் நந்து வாண்டுறாரா உங்களை? எங்கன்னா வேன் எடுத்துன்னு கிளம்பி வாங்கன்னு கூப்பிட்றாரா உங்களை ஆண்டவர்? எல்லாம் ஒரே மாதிரி துணி போட்டு எங்கன்னா வாங்க உங்களுக்கு கூப்பிட்டுக்கிறாரா? 10,000 ரூபாய் சீட்டு கட்டு வாங்கம்மா எல்லாம் கும்பலாக போகலன்னு எங்கன்னா கூப்பிட்றாரா உங்களை? இங்கே இருக்கிற கோயிலுக்கு பின்னாடி தெருவுலேருந்து வரத்துக்கு பாடாப்பட்டுங்கிறீங்க. நீங்கள்லாம் அங்கேயே இருந்து செத்துருக்கணும். தகுதிப்படுத்தியிருக்கிறார். நம்ம கரெக்ட் தானே? தகுதிப்படுத்தியிருக்கிறார். தகுதிப்படுத்தி உட்கார வச்சுக்கிறாரு. ஒரு செலவும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை, இங்கே நடக்கணும்னு அவசியம் இல்லை, விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பரிகாரம் பண்ணன்ற அவசியம் இல்லை. பரிகாரம் அவர் பண்ணிட்டு போயிட்டார். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ண போகிறீங்க? பக்தியாக இருக்கிறதுக்கு கூட முடியலையா உங்களால்? பரிகாரமாக இன்றைக்கி அந்த திருவிருந்து நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு பரிகாரமும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு என்ன அர்ச்சனை கேட்குறாங்களா, இல்லை பரிகாரம் பண்ண சொல்கிறார் ஆண்டவர்? என் சகோதரிகள்லாம் தட்டில் சாப்பிட்றது கிடையாது, மண்ணில் போட்டு பெட்டி சாப்பிட்டுக்கிறாங்க சோறை. உங்களை சாப்பிட சொல்கிறார் ஆண்டவர். தீயில் ஓடுறாங்க, வாங்க எல்லாம் தீ மீதின்னு கூப்பிட்றாரா? என்ன சொகுசாவும் காலை பூ மாதிரி வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு இருக்குது பாரு பக்தி. என்ன பக்தி உங்களுக்கு இருக்குது? உங்களை அப்படிலாம் பண்ண சொல்றாரு, அப்படிலாம் செய்யுங்கன்றாங்க. பக்தி விருத்தி உண்டாகும்படி ஜெபம் பண்ணுங்க. பக்தி விருத்தி உண்டாகும்படி எல்லாரும் கூடி ஆராதனை பண்ணுங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பக்தி விருத்தி உண்டாகும்படி
நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் தகுதியா என்பதை யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். எலிஜிபிலிட்டி. நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் எலிஜிபிளா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறீங்க. நான் எலிஜிபிள். நான் இப்போ என்கிட்ட கடவுள் கொடுக்குற அந்த பொறுப்பை, தம்பி நீ டிக் பண்ணுப்பா, அவங்க தான் எலிஜிபிள்னா வச்சுங்களேன், நான் போடுவோம் பாருங்கள் டிக்கு, யாரெல்லாம் எலிஜிபிள்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஆண்டவருக்கு நான் காட்டி கொடுப்பேன். இப்போ ஆண்டவருக்கு நான் யூதாஸ் காரியத்தை மாற வேண்டிய சூழ்நிலை. அவருக்கு உண்மையாக இருக்கிறேன். சாமி இவங்க உங்களை ஏமாத்துறவங்க யாருன்னு எலிஜிபிள், நான் அங்கே கூட இருந்து நான் இங்கேருந்து தோட்டத்துலேருந்து பாதுகாக்கிறேன். கனி எனக்கு கொடுக்காம வேற எங்கே கனி கொடுத்து நிற்குது, எல்லா தோட்டம் எங்கே திடீர்னு போகிறேன், எல்லாமே எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் உனக்கு டிக்கு பண்ணி கொடுக்குறேன். சிஸ்டர் பிரதர் எலிஜிபிளா நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் தகுதியானவர்கள், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தகுதியானதை பேசுங்க, தகுதியான இடத்துக்கு போங்க. என்னை தகுதிப்படுத்திருக்கிறார். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளை தகுதிப்படுத்திருக்கிறார். நம்மளுக்கு இருக்கிற தகுதி எலிஜிபிலிட்டி. நம்ம சபைக்குள்ளே வர்றது ஒரு தகுதி, தலையில் துணி போட்டு அமர்ந்திருக்கிறது ஒரு தகுதி, வந்து திருவிருந்து எடுக்கிறது ஒரு தகுதி, வந்து காணிக்க போடுறது ஒரு தகுதி. சில பேர் வாங்க சிஸ்டர் பாட் பண்ண, ஐயா நான் தகுதி இல்லையா, வானாயா. சிஸ்டர் வாங்க சிஸ்டர் பிரசங்கம் பண்ணுங்க, ஐயோ ஐயா நான் தகுதி இல்லையா, நான் இங்கே இருந்துக்கிறேன் ஐயா. அவங்கள தகுதிப்படுத்தி தான் பேர் போட்டுக்குது. நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். எத்தனை நாளைக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நீ தகுதி இல்லை, நீ தகுதி இல்லைன்னு அப்படியே உக்காந்து தகுதி இல்லாமல் இருந்துருவியா? உன்னை தகுதிப்படுத்தி தான் என்ன பண்ணுறாரு, இங்கே வா, இங்கே நில்லு, பாட்டு பாடு, ஒர்ஷிப் பண்ணு, மெசேஜ் கொடு, தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்கிற தகுதியை நீ சரியாக பயன்படுத்திக்கணும். தகுதி எதனால் உண்டாயிருக்குதுன்னா, விசுவாசத்தினாலும் பக்தி விருத்தினாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனாலும் உங்களுக்கு தகுதி உண்டாகுது. வேறு எதனாலும் உங்கள் தகுதி வருமானத்தினால இல்லை, சொத்துனால இல்லை, பணத்தினால இல்லை. உங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்குது. எல்லா நிலைமைகளிலும் இந்த வசனத்தை சிந்திக்கணும். நல்ல வருமானம் வரும்போது, நல்ல ஆசீர்வாதம் வரும்போது, நல்ல உயர்வு வரும்போது என் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அதை மாத்திரம் நினைத்து செயல்படுங்க. நீங்கள் இப்போ இல்லை, இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்டு நான் எலிஜிபிள் நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. அவர் வரும் மட்டுமா. எத்தனை ஊழியக்கார இந்த சபையில் மாறினாலும் நீங்கள் எலிஜிபிள்ன்றது என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. உங்கள் ஆவி அனலாக தான் இருக்கணும். பாஸ்டருங்க மாறினாங்கன்னா நீங்கள் மாறக்கூடாது, நீங்கள் அனலாக இருக்கணும். உங்கள் மீது இருக்கிற அக்கினி பற்றி எரிஞ்சுக்கணும். அப்படியே சபை எப்படி இருக்குன்னா கன 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 கனன்னு இருக்கணும். பிரியாணி தட்டு மேலே போட்டிருப்பாங்க பாருங்கள், நெருப்பு பார்த்துக்கிறீங்களா? அப்படியே அப்படியே மினின்னு இருக்கும், நெருப்பு கதை கதைன்னு இருக்கும். நைட்டில் தான் நல்லா தெரியும். அந்த மாதிரி சபையில் இருக்கிற விசுவாசிங்க வந்து நெருப்பு மாதிரி அப்படியே மின்னு தக தக தகன்னு நெருப்பு மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது ஒரு கறி போட்டால் கூட நெருப்பாக மாறும். எல்லாமே கறியாக கண்டா கறி போட்டால் அது எங்கே பற்றும், ஒன்றுமே பத்தாது. நெருப்பாக இருக்க நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாவற்றிலும் எலிஜிபிளா என்பதை யோசித்து பாருங்கள். தகுதி இல்லாத இடங்களுக்கு போகாதீங்க. தகுதியான காரியங்களை பேசுங்க, தகுதி இல்லாத காரியங்களை பேசாதீங்க. பக்தி விருத்தி உண்டாகும்படி நடந்து கொள்ளுங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவாக இல்லாத காரியங்களை செய்யாதீங்க. இதெல்லாம் நீங்கள் யோசித்து செயல்படும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவையும் சந்தோஷத்தையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்து நின்று